முடிஞ்சிருக்கும். ஆமா சரி வரும். எப்போ யார் வீட்டுக்கு போனாலும் அப்படித்தானே. ஆமா. சரிட்டு ம் சாப்பிட்டாக்க சரி என் பிள்ளைகளுக்கு 1500 காசு கொடுக்காம போயிருவீங்க. பாடுறா ஒரு பிட்ட போடுது. ஆமா ஏதோ ஒரு நேரம் சோறு போட்டு சாப்பிட்டு வர்றப்பெல்லாம் நீங்க ஒரு 10 500 கொடுத்துட்டு போவீங்க. இன்னைக்கு ஒரு 1000 கொடுக்காம போயிட போறீங்கன்னு சொல்லுது. குழந்தையா சொல்லுது. நம்ம கையில காசு ஒண்ணும் இல்ல. சரிங்க. நானும் சொன்னேன் நான் காசு கொடுத்தா வாங்கிக்கிற அளவுக்கு அப்படியா பிள்ளைய பெற்று வச்சிருக்கிறேன். அதான அப்படி போடுங்க பிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி ஐடியா பண்ண நம்ம எப்படி ஐடியா பண்ணுவோம். அதானே எனக்கு எப்ப கொடுத்தாலும் நீ வாங்கவே மாட்டேங்கிற, அதனால நான் கொண்டாடுறதே இல்லைன்றீங்க. சரிங்க. அப்படிங்கும் போது சரி கடைசி வரலையும் சாப்பிட சொல்லு. அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு போலாம். அப்படியே நடந்து பசியோடவே அப்படின்னு வந்தேன். கிளம்பிட்டீங்க. ஆமா திருப்பி சோறு லேட்டருக்கு நினைச்சுக்கிட்டு நானும் வந்துட்டேன். சரிங்க. திருப்பி மறுபடியும் போறேன். பீரோல இருந்து எங்க அந்த பீரோல சோறும் வறுத்த கறி குழம்பு இருக்குது, எடுத்து சாப்பிடுங்க. சரி. என் குழந்தைனார் வீட்டுக்கு போயிட்டாரு. சரி. நான் கதவு ஓரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். மாறா நீங்க போற வரைக்கும் அந்த சாப்பாடு கறியெல்லாம் பீரோக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டாங்க. ஆமா. சரிங்க. நல்ல குழந்தையா இப்படிதான் இருக்கணும். அருமை அருமை அருமை. ஆடியில செய்தி சொல்லி அவனையில் தேதி வச்ச செய்தி சொன்ன மன்னவருதான். ஆடியில செய்தி சொல்லி அவனையில் தேதி வச்ச செய்தி சொன்ன மன்னவருதான். எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான். ஆடியில செய்தி சொல்லி அவனையில் தேதி எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான். மன்னவருதான் அழகு மன்னவருதான். திருமாலும் சொக்கர் சேர்ந்து பார்த்து வந்த சந்தந்தா நீ வேணும் 7 ஜென்மந்தா. அவனைய தேதி வச்சு சேர்த்து சொன்ன மன்னவருதான். எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான். மன்னவருதான் அழகு மன்னவருதான். பூவு கூட நாறு போல பூமி கூட நீர் போல மாமன் கூட சேர்ந்திருப்பே மதுர வீர பொம்மி போல. நாறு போல பூமி கூட நீர் போல மாமன் கூட சேர்ந்திருக்கும் சொந்தம்தான் மாமி மனசு தங்கம்தான். நீ வேணும் செய்தி சொன்ன மன்னவருதான். எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான். காப்பி தண்ணி போடட்டுமா? ஹலோ
டீ தண்ணி போடட்டுமா? எங்க பால் சொசைட்டி வச்சு நடத்துறீங்களா, டீ கடை வச்சு நடத்துறீங்களா? காப்பி தண்ணி போடட்டுமா, டீ தண்ணி போடட்டுமா? சொல்லுங்க மருமகனே, ஏ மன்மகனே, சொல்லுங்க மருமகனே. காப்பி தண்ணி போடட்டுமா, டீ தண்ணி போடட்டுமா? சொல்லுங்க மருமகனே, ஏ மன்மகனே, சொல்லுங்க மருமகனே. காப்பி தண்ணி போடட்டுமா, டீ தண்ணி போடட்டுமா? சொல்லுங்க மருமகனே, ஏ மன்மோகனே, சொல்லுங்க மருமகனே. வேணாம் மாமா, டீ தண்ணி வேணாம் மாமா, ரத்தத்தண்ணி போதும் மாமா, ரத்தத்தண்ணி போதும் மாமா. காப்பி தண்ணி வேணாம் மாமா, டீ தண்ணி வேணாம் மாமா, பச்சை தண்ணி போதும் மாமா, ஏ மன்ம மாமா, பச்சை தண்ணி போதும் மாமா. ராக்கட்டுமா, ராக்கட்டுமா, கம்மந்தூர் ராக்கட்டுமா? சொல்லுங்க மருமகனே, ஏ மன்மகனே, சொல்லுங்க மருமகனே. சொல்ல சோறு ஆக்கட்டுமா, கம்மச்சோறு ஆக்கட்டுமா? சொல்லுங்க மருமகனே, ஏ மம்மூதனி, சொல்லுங்க மருமகனே. சொல்லுங்க வேணாம் மாமா, சொல்லுங்க வேணாம் மாமா, நெல்லுச்சோறு வேணாம் மாமா, கம்மச்சோறு வேணாம் மாமா, குளிர்ந்த போதும் மாமா, ஏ அருமை மாமா, குளிர்ந்த போதும் மாமா. தென்னம்பாய விரிக்கட்டுமா, ஈத்தம்பாய விரிக்கட்டுமா? சொல்லுங்க மருமகனே, ஏ மன்மகனே, சொல்லுங்க மருமகனே. தோரம்பாய விரிக்கட்டுமா, ஈத்தம்பாய விரிக்கட்டுமா? சொல்லுங்க மருமகனே, ஏ மன்மகனே, சொல்லுங்க மருமகனே. தென்னம்பைய விரிக்கட்டுமா, ஈச்சம்பைய விரிக்கட்டுமா? சொல்லுங்க மருமகனே, ஏ மம்மூதனி, சொல்லுங்க மருமகனே. தோரம்பாய் வேணாம் மாமா, எனக்கு ஈத்தம்பாய் வேணாம் மாமா, போயிருந்தா போதும் மாமா, நீ நெல்லை போட்டு போயிருந்தா போதும் மாமா. பை வேணாம் மாமா, ஈச்சம்பைய வேணாம் மாமா, கோடி இருந்த போதும் மாமா, ஏ அருமை மாமா, சாக்கு இருந்த போதும் மாமா. பெரிய பொண்ணு நல்லா இருக்கா, சின்ன பொண்ணு நல்லா இருக்கா, பெரிய பொண்ணு நல்லா இருக்கா? சொல்லுங்க மருமகனே, ஏ மன்மகனே, சொல்லுங்க மருமகனே. சின்ன பொண்ணு நல்லா இருக்கா, பெரிய பொண்ணு நல்லா இருக்கா? மருமகனே, ஏ மன்மதனே, சொல்லுங்க மருமகனே. சின்ன பொண்ணு வேணாம் மாமா, பெரிய பொண்ணு வேணாம் மாமா, அத்தை இருந்த போதும் மாமா, ஏன் அருமை மாமா, அத்தை இருந்த போதும் மாமா. வேணாம் மாமா, பெரிய பொண்ணு வேணாம் மாமா, கஷ்டப்பட்டு போதும் மாமா, ஏன் மாமா, கஷ்டப்பட்டு போதும் மாமா. வேணாம் மாமா, பெரிய பொண்ணு வேணாம் மாமா, கஷ்டப்பட்டு போதும் மாமா. அன்பார்ந்த பொதுமக்களே, காளிதாஸ் மாமா அவர்களே, எப்பங்க நான் பொண்ணு பெற்று வச்சுக்கலாம்னு பார்த்தேன், அது முடியாம போச்சு. உங்களுக்காக ஒரு பொண்ணு பெற்று வச்சிருக்கிறேன். அதான் பார்த்தேன். ஆமா ஆமா ஆமா, அதனாலதான் மாமாங்கிறேன். நல்லது, சந்தோஷம் சந்தோஷம். இப்பதான் வயசுக்கு வந்திருக்குது, 4 வருஷம் போட்டோம். ஐயாப்பா, என் வயசு முடிஞ்சிட மாட்டிருக்கா? சரி சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு 60 வயசு ஆனாலும் நான் கட்டி கொடுக்குறேன். அப்படியா? அவர் பொட்டணத்தை வச்சு கட்டி கொடுத்து விடுறேன். ஐயா, ஆமா, ஒட்டத்துல கட்டி. ஆமா, கட்டி கொடுக்குறேன்னா எப்படிங்க? ஒரு பையில போட்டு கட்டி அப்படியே கொடுத்து விட்டா, பஸ்ல அனுப்பி விட்டா மம்பத்தலையை இறக்கிக்குங்க, அவ்வளோதான். டிரைவர்கிட்ட சொல்லி விட்றேன், அங்கே ஒருத்தர் பப்புன்னு போகிறவர் இறக்குவாரு அப்படின்னு சொல்லி விட்டுறேன். சங்கீதாவில் சொல்லி விட்டு வந்து இறங்கிடும். ஏன்னா சீர் செய்கிற அளவுக்கு வசதி இல்லை, அதனால கட்டி கொடுத்துட்டு அதோட வேலை முடிஞ்சு போச்சு. நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். அன்பார்ந்த பொதுமக்களே, நாடகமானது ஆரம்பிக்க இருப்பதால் அனைத்து நல்ல உள்ளங்களும் பொதுமக்களும் அமைதியோடு காத்திருந்து
புனித செபத்தியார் என்னும் புராண நாடகத்தை சிறப்பித்து செல்லுமாறு உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். சபையோரே வயசுல பெரியோரு வந்தானமையா வந்தானா வந்தைய நம்மள கொண்டானா வரும்போது வாங்கி வந்து மனப்பார சந்தானா வாரும் சபையோரே வயசுல பெரியோரு வரும்போது வாங்கி ஆன் பண்ணிக்க. பப்புனா பள்ளமா போயிடும். ஆமா, அதுலயே படிங்க, சூப்பரா இருக்கு. அந்த மைக்கு நல்லா இருக்கு, அப்படியே படிங்க. அடமாரும் சபையோரே வயசுல பெரியோரே வாரும் சபையோரே வயசுல பெரியோரே வந்தானமைய வந்தானா வந்தது நம்ம நந்தானா வரும்போது வாங்கி வந்து மனப்பார சந்தானா தாய் தந்தர்களே, பள்ளி செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நாடகக்குழுவின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். வரவேற்றாச்சு. அடுத்து என்ன செய்ய போறீங்க? என்ன செய்யலாம்? உங்களுக்கு என்ன கல்யாணம் முடிஞ்சிருச்சா? ஐயோ, அதை பத்தி பேசவே கூடாது. என்னங்க, ஒரு கல்யாணம் பண்ண முடியலன்னா ஒரே ஒரு பொண்டாட்டி தான் கிடைச்சிருக்கு. என்னங்க சொல்லு, எல்லாத்துக்கும் ஒரு பொண்டாட்டி தான். பின்ன 15 கட்டுவாங்க, ஆட்டுக்குட்டியா 4-5 வாங்கி மேய்க்கிறாங்க. ஐயா, அப்படி கிடையாது. இப்ப நிறைய பேரு. இப்ப உங்களுக்கு எத்தனை? எனக்கு சும்மா ஒரு 5-6 இருக்குது. 7வது பொண்ணு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அதே மாதிரிதான் நானும் ஒன்னே ஒண்ணுதானா? ஆமா. ஐயா, உங்களை பார்த்தா பாவமா இருக்குதுங்க. அதான் ஒரு வீட்டுக்காரமா சம்பாரிச்சு போடும். சோதைக்கு போடுறது யாரு? துணி துவைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஆமா. வீட்டுக்கு ஒரு ஆள் வேணும்ல. வேணும். ஆட்டுக்குடி மேய்க்க ஒரு ஆள் வேணும்ல. அதனாலதான் ஒரு 5 கட்டி வச்சிருக்கேன் நாங்களாம். அதனாலதான் இப்போதைக்கு ஒரே ஒரு ஒண்ணுதான். சோறாக்கி போடுறதுக்கு மட்டும் ஒண்ணு வச்சிருக்கீங்க. அதையும் பார்க்க இங்க போடுங்கிற. ஐயோ, எந்த ஊருக்கு போனீங்க? இங்க இருந்து நக்கப்பட்டினம். ஏங்க, அதுக்கு பேரு நாகப்பட்டினம்ங்க. அப்படியா? எனக்கு அடிக்கடி வாய் கோளாறு. சரி சரி சரி. அதுக்கு பக்கத்துல நக்கூர் இருக்குல்ல. நாகூர் இடையில காலு போடுங்க. கை போடாட்டியும் காலு போடுங்க. எனக்கு பிள்ளை கொஞ்சம் சரிங்க சரிங்க. வசம்பு ரொம்ப வச்சு விட்டாங்க உங்க அம்மா. அப்படியா? ஆமா, நாக்கு கொஞ்சம் வளருது. நான் 8 மாசத்துல பிறந்தல. ஐயோ, இன்னைக்கு முடிக்கு வந்துட்டேன். சரி 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 சரி. பரவாயில்ல. அருமையான புள்ள. அவங்க யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம சின்ன பிள்ளையிலே வெளியே தள்ளி விட்டு இப்படியா? அருமை. சரிங்க சரிங்க. நீங்க டீச்சர்ட்ட படிச்சீங்களா வாத்தியார்ட்ட படிச்சீங்களா? பார்த்தா மோசடைய தெரியுது. ஏன்னா வாத்தியார்ட்ட படிச்சதாக்க பெருசு மீச பெருசா இருந்திருக்கும். டீச்சர்ட்ட படிச்சனால வரைஞ்சிட்டு வந்திருக்கீங்க. சரிங்க. அருமை. ஆமா. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. பறந்தாலும் திசை மாறி தெரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் இந்த அண்ணரை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இது இடம் பறந்தாலும் இசை மாறி பொழிந்தாலும் கூடு ஒரு கூடு. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். தேவை எதிர்த்தாமல் தர்மம் மனிதம் நாளும் நடிகோரங்கள் ஞானம் தரலாம். தேவை அது மீறாமல் இன்றை மது மாறாமல் நாளும்
நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் கிளியாக பாடு பின் பாடு இசை மாறி தீர்த்தால் ஓடு வெல்லும் இறைவாமல் வெல்லும் வருமா ஏழை அழைக்காமல் வெள்ளி பணமா வெள்ளை விளைஞ்சிட்டுங்கள் வெற்றி கொடிகட்டும் சொர்க்கம் மலைக்கட்டுங்கள் நானும் பெறலாம் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும் தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும் பாடு பண்பாடு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளையாக ஒரு தொப்பு குயிலாக பாடு பண்பாடு இதை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகலா கண் விழிச்சேன் ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகலா கண் விழிச்சேன் ராப்பகலா கண் விழிச்சே ராணி பொண்ண கை பிடிச்சே ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகலா கண் விழிச்சேன் ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகலா கண் விழிச்சேன் ராப்பகலா கண் விழிச்சேன் ராணி பொண்ண கை பிடிச்சேன் ராப்பகலா கண் விழிச்சே ராணி பொண்ண கை பிடிச்சே திருவாரூர் தேரோட்டம் தேவி பொன்னில் கண்ணோட்டம் ராப்பகலா கண்பிலுத்தே ராணி பொண்ண கை கொடுத்தே மன்னார் குடிக்கு போயிருந்தேன் மறிக்கொழுந்து வாங்கி வந்தேன் ராப்பகலா கண்பிலுத்தே ராணி பொண்ண கை கொடுத்தே வெள்ளக்கலக பார்க்க போனேன் வெண்ணிலவ ஒன்ன கண்டேன் ராப்பகலா கண்பிலுத்தே ராணி ஒன்ன கை கொடுத்தேன் ராப்பகலா கண்பிலுத்தே ராணி ஒன்ன கை கொடுத்தேன் பொண்ணு பார்க்க ஊர்ல இல்ல நீங்க வந்து ஒரு தப்பு பண்றீங்க ராசாத்தி ஒண்ணு ராப்பகல கண்ணு முடிச்சு ஒண்ணு ராத்திரில கண்ணு முடிக்க அப்படி பகலையில கண்ணு முடிக்க 2 நேரம் கண்ணு முடிச்சீங்கன்னா உடம்பு இழைச்சு போயிடும் அதை பார்த்து அதனாலதான் இழைச்சு போயிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி எல்லாம் இங்கிட்ட எல்லாம் பார்த்தேன் ஒண்ணும் ஆகல சரிங்க சரிங்க திருப்பி போனேன் அங்க எங்க அந்த ஏரியாவுக்கு போனேன் திருப்பி கடல் ஓரத்துக்கு போயிட்டீங்க அங்க போனேன் சின்னாமி வந்துருச்சு என்னது என்னங்க சின்னாமி ஒண்ணும் கேட்கலையே சின்னாமி சுனாமியா ஆமா அப்ப அங்க இருந்தீங்களா அங்க இருந்தேன் அப்போதைக்கு உங்களை தேடிதான் வந்துச்சா சுனாமி அது யார் தேடி வந்துருந்தா இல்ல என்கிட்ட போன் நம்பர் கேட்டுச்சு மம்பத்தில ஒருத்தரை பாக்கணும் ஐயோ அப்படின்னா கொடுத்து விட்டேன் அப்பதான் உன்னை தேடிதான் வந்திருக்கேன் சுனாமி அது என்னன்னு தெரியல சரிங்க என்னை மட்டும் காப்பாத்தி விட்டுச்சாங்க பரவாயில்ல தப்பிச்சம் பார்த்துன்னு ஓடி விட்டான்ட்டேன் ஒடியாந்துட்டீங்களா ஏதோ போஸ்ட் மரத்துல தொங்கினதா கேள்விப்பட்டேன் யாரும் 4 பேர் சேர்ந்து இறக்கி விட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் இல்ல அப்படியே நான் பாட்டுக்கு அது வர நான் உடியான்ட்டெல்லாம் இங்க வந்து திருச்சிக்கு ஒடியாண்டிய இங்க உடியான்ட்டேன் சரிங்க திருவாரூர் வழியிலையா நாகப்பட்டினம் வழியிலையா நாகப்பட்டினம்
நாகப்பட்டினம். நாகப்பட்டினம். ஆமா. ஒரு சின்ன சந்தேகம். நாகப்பட்டினத்துல வேளாங்கண்ணிக்கு எத்தனை கிலோமீட்டர்? 16 கிலோமீட்டர். 16 கிலோமீட்டர். ஒரு 4 மணி நேரத்துல நடந்து போயிடலாமா? 3 மணி நேரத்துல போயிடலாமா? 3 மணி நேரத்துல 3 மணி நேரத்துல போயிடலாம். உங்க வேகத்துல போனா 3 மணி நேரம், எங்க வேகத்துல போனா 4 மணி நேரம். இடையில டீ கடையில உட்காந்தாக்கா 5 மணி நேரம். எதுக்கு அங்க உட்காருறீங்க? நேரா போயிட வேண்டியது. இடையில தண்ணி கிண்ணி தவிக்காதா? சரிங்க. அதுக்கப்புறம் தான் சரிங்க. இதெல்லாம் ஒண்ணும் ஆகல. திருப்பி இங்கிட்டு போனேன். எந்த பக்கத்து? திண்டுக்கல், மயிலாப்பூர், குட்டத்தாவரம்பட்டி. இல்ல அதுக்கு புள்ளத்தாச்சி. எங்க பொள்ளாச்சிங்க? இல்ல பொள்ளாச்சி. அதுக்கு தான் வசம்பு நிறைய அவங்களுக்கு வச்சு விட்டாங்க. இதுக்கு மேல வசம் வைக்க முடியாது. இதுக்கு மேல காஞ்சாத்தான் செடின்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு தேய்ச்சா சரியா போயிடும். அது எப்படின்னு தெரியல எனக்கு. ஆமா புள்ளதாச்சின்னு தான் சொன்னாங்க. அப்படியா? அதுக்கு பேரு பொள்ளாச்சி. பொள்ளாச்சி தெரிய மாட்டேங்குது. 2 நாள் சந்தை நடக்கு அங்கே. மணப்பாறை சந்தை மாதிரி 2 நாள் நடக்கு அங்கே சந்தை. அப்படியா? ஆமா, பொள்ளாச்சி சந்தையில. அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி. என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி. 5 ரூபாய்க்கு மணிமாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி. 5 ரூபாய்க்கு மணிமாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி. அவ கண்ணுக்கு வருத்தமடி. அப்பா என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என்னென்று கொழுங்குதடி. சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி. ரகமா முத்து தரவா.